வச்சுக்கோ. இந்த நம்பர்ல நான் பேசுறேன். இப்ப எங்க போற? ஏய், லைட் கூட இல்லாம உட்காந்துட்டு இருக்கியா? என்னடா உட்காந்துட்டு இருக்க? திரும்ப போனா அதோ பிளான் எல்லாம் போட்டுட்டு இருந்தா என்ன பிளானு? சும்மாங்க போனுங்கடா. ரேவதிட்ட கொடுத்துட்டான். பப்ளிக் இதுக்கு போனு. சரக்க வேற யாருக்கா வச்சிருவோம். பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா இல்ல கொடுத்துடலாம். கொடுத்தா எல்லாரையும் விட்டுருவாங்க. விஜய் விட்டுருவாங்க. அதான் பெஸ்ட். சரக்குங்க மச்சான். நீ வாங்கி வச்சுட்டு என்ன கேட்டா? டென்ஷன் ஆகுது. இல்லடா நான் எதுக்குடா அதை எடுக்கிறேன்? மச்சான். இல்ல மச்சான், நீங்க நான் எடுக்கலடா. கார்த்தி உங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல அடிச்சிருவேன். நான் எடுத்த சொல்ல மாட்டேனா? கார்த்தி கோவம் வருது. கார்த்தி அடிச்சிருவேன். வந்துட்டான் பெரிய கார்த்தி கார்த்தி உனக்கு புரியல? சரக்கு கிடைச்சாதான் விஜய் எனக்கு. என்னையா எடுப்பியா? என்னாச்சு கார்த்திக்? கார்த்திக் என்னாச்சு? கார்ல போறத பாத்தண்டா. சொல்றா என்ன நினைச்சு? சொல்றா. எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதானே. என்ன சொல்லு. ரெண்டு குட்டி ஜோதி என்ன சைனாத்துல கொடுக்க பாலிச்சேரி போச்சுன்னா அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குதுண்ணா. விஷ்ணு செத்து ஒரு தெரியாது. நிஜமா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாதுண்ணா. தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேங்கண்ணா. விட்டுருங்கண்ணா பிளீஸ். நான் ஓடிக்குதுண்ணா. சுத்தி என்னெல்லாம் கேக்குதோ என்கிட்ட தெளிவா அவன் சொல்லணும். சொல்லல நீ எங்க போனாலும் தேடி சாவடி. புரியாதா?
தம்பியை பிரச்சனை மாட்டி விடுது ஆட்டோசில மாட்டி விட்டுனா நம்ம துண்டு சரக கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்க அவன் மாட்டினது இல்லாம என்னையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான் பாலாஜி. ஒழுங்கா படிச்சானே தம்பி அவன் என்ன செஞ்சீங்க? அவன் ஏமானு தானே பாலாஜி. சொல்லிருக்கேன் பாலாஜி, வக்கீல்கிட்ட சொல்லிருக்கேன். எடுக்கிற இல்ல கொண்டுடுவேன், சத்தியமா சொல்றேன், அடிச்சு கொண்டுடுவேன் பாலாஜி, சாவச்சுவேன். என்னடா பாலாஜி கார்த்திய பத்தியா? எங்கயா பார்க்கவே விட மாட்டேனானுங்க பசங்க. ஏண்டா என்னதான் நடந்துச்சு? எல்லாம் அந்த மாமா பையில வந்தது. நம்ம ஊடு பசங்களை போதை பொருள் கடத்த அமைச்சிருக்கான். போதை பொருளா? அம்மாஜிட்ட சரக்கு வாங்கி ஈவினிங் கிட்ட கொடுத்து பாண்டிச்சேரிக்கு இருக்க அமைச்சிருக்கான். தரது இந்த நாயங்களும் அதை நம்பிட்டு போயிருக்காங்க. இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு உசிரை போச்சு. அந்த போதை பொருளை தேட்டு வந்தவன் வேற எவனோ விஷ்ணுவை கொண்டுட்டு அவன் எடுத்துட்டு போயிருக்கான். கூட இவன் இருந்தாலும் மாட்டிக்கிட்டான். எல்லாம் மூழ்கி போச்சு. வாங்க உட்காருங்க. வாங்க ஐயா, வாங்க உட்காருங்க. ஐயா அழுவாதீங்கயா, அழுவாதீங்கயா. எப்படி அழாம இருக்கிறது? ரேவதி ஐயா காஃபி குடுமா. இப்பதான் சாப்பிட்டு. சும்மா இருங்கய்யா, தொண்டை தண்ணி எல்லாம் காஞ்சி போயிருக்கு. நீ போமா. ஐயா நான் இந்த ஊரை விட்டே போலான் இருக்கேன். எனக்கு இங்க என்ன இருக்கு? நான் இந்த கடையை வித்துட்டு போயிடலான் இருக்கேன். அதான் கடைசியா அவங்கள எல்லாம் பாத்துட்டு போலாம். உங்களுக்கு தான் யாருமே இல்லன்னு சொன்னீங்க. ராசிபுரத்துல ஸ்கூல் தோஸ்து இருக்கான். நான் வரேன். தைரியமா போயிட்டு வாங்க, அடிக்கடி வாங்க. எனக்கு ஒரு விஷயம் தாங்க ரொம்ப பிடிச்சது. 2 பிள்ளைகளும் ஒரு வயிற்று பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. எப்படி அந்த பிள்ளைய கொல்ல இந்த பிள்ளைக்கு மனசு வந்ததுன்னு எனக்கு புரியல. என்னங்க நீங்களுமா நம்புறீங்க? போலீஸ்காரங்க அதானுங்க சொல்றாங்க. ஐயா இது வேற ஐயா. என்னையா நீங்களும் நானும் பக்கத்துல இருந்தா பார்த்தோம். 2 பேர் இருந்திருக்கானுங்க. ஒருத்தன் செத்துட்டான். யார சந்தேகப்படுறது? போனது போச்சு. என் புள்ள உசுறு திரும்பி வரப்போகுது. நான் கிளம்புறேன். என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிட வரலையா? போறேன். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கார்த்தியவே கொலைகாரன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு வந்த கோவத்துக்கு பாலை காய்ச்சி உன் மூஞ்சிலே ஊத்திருப்பேன். சும்மா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீ பாத்துக்கிட்டு மட்டும் இரு, மேல எதுவும் செஞ்சிடாத. எனக்கு வந்தால் பேசுறது கொஞ்சம் ஓவரா இருந்தது. ஆனாலும் பெரியவர் யதார்த்தமா பேசிருக்கலாம்ல. கடைசியா சொல்றேன், விஷ்ணு செத்து போனதை பத்தி கண்டிப்பா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நீ யோசிச்சுட்டே இரு. அதுக்கு முன்னால நான் ஏதாவது செய்யலன்னா பாரு. வந்து சாப்பிடு வா. விஜய் 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 கதாதர விஜய் விஜய் என் விஜய் விஜய் விஜய்
சரி இங்க நிக்காத. சரி, யாரும் சரி. பற்றாத போ. சரி. போயிட்டே இரு. ஆ. ஏதோ வரேன். இங்க என்ன பண்றீங்க? இங்க எதுக்குண்ணே வந்தீங்க? அண்ணா உங்ககிட்ட நிறைய பேசணும்ண்ணே. நான் போய் முன்னாடி வெயிட் பண்றேன். ஒரு 20 நிமிஷத்துல வந்துருங்க அந்த சப்வேக்கு. அன்னைக்கு உங்ககிட்ட முழு கதையும் சொல்லல. விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா பயந்துட்டேன். ஆனா இப்ப விஜய் உயிரோட இல்ல. என்னை கொண்டு வாங்கன்னு பயமா இருக்கு. டேய் யாரா விஜி? புரியுற மாதிரி சொல்றா. சோதி வீட்டுல இருந்த பொண்ண விஷ்ணு லவ் பண்ணா. அப்போ மதனுக்கு இவனுக்கு என்னடா கனெக்ஷன்? அந்த கிழமை கிட்ட வேணா கொடுத்தான். என்னடா கொடுத்தான்? விஷ்ணுவோட கடைய ஜோதிக்கு எழுதி கொடுத்துட்டான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் அவன் ஊருக்கு போறான். என்ன பாலாஜி? உனக்கு ஜோதிக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? என்ன கொடுத்தா? கடை வித்துட்டேன். ஜோதிக்கிட்ட கடை வித்துட்டேன். கடையா? எவ்வளவு நேரம் எடுத்துக்க பாலாஜி? அடிக்காத. ஏடா அது? எடுத்துக்க பாலாஜி. எனக்கே வா. ஐயோ, அடிக்காத. அடிக்காத பாலாஜி. அடிக்காத. ஆசையில பண்ணிட்ட பாலாஜி. அடிக்காத. நான் தான் விஷ்ணுவை கொண்டு ஜோதியை கொல்ல சொன்னேன். என்ன? ஐயோ, கார்த்திக், கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் தூக்குங்க. இப்படி. அவன் கத்தி கொடுத்தான். என்ன விட்டுடு. நான் தெரியாம செஞ்சுட்டேன் பாலாஜி. அன்னைக்கு நான் அவனை சாகடிச்சிருக்கணும். நான் கொல்லல. கார்த்தி எப்படி அந்த மாமா பையன் வெளியே கொண்டு வந்துருவான்னு தெரியும். ஆனா அம்மாஜிட்டு இருந்தா கார்த்தியை காப்பாத்தணும். உன்னை நான் இங்க பார்த்தேன். அடிச்சு கொண்டு அம்மாஜி, ஜோதியோட பையன் வந்திருக்கான். என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் தான் கார்த்தியோட அண்ணன். உன்னையும் தெரியும், அப்பனையும் தெரியும். என்ன விஷயம் சொல்லு. அம்மாஜி, நீங்க எங்க சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க. நாங்க உங்க விஷயம் எதுலயுமே எட்டி பார்த்தது இல்லைங்க. ஏதோ ஓரமா தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்க என் தம்பி மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. அவன் படிக்கிற பையன். நடந்த விஷயத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அம்மாஜி. தம்பியா உன் கூட்டாளியும் தானே தூளை கொண்டு போனானுங்க. உன் அப்பன் தானே அனுப்பி வச்சா. அப்புறம் இல்ல, என் தம்பி ஒரு அப்பாவிங்க. எல்லாம் சேர்ந்து அவனை மாட்டி விட்டானுங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அம்மாஜி. சரக்கு திருட வந்தவன் விஷ்ணு கொண்டுட்டு என் தம்பி அடிச்சு போட்டு போயிட்டான். உங்களுக்கு வேண்டியது உங்க சரக்கு, எனக்கு வேண்டிய என் தம்பி. உங்க சரக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கு? அத நான் சொல்றேன். அதுக்கு பதிலா என் தம்பி நீங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது. மதனுங்கிறவன் உங்க சரக்கு வித்துட்டு பணத்துல போயிட்டு இருக்கான். மதனா? அவன் யாரு? விஷ்ணுவோட கடையை பாத்துட்டு இருந்தவன். சரக்குக்காக விஷ்ணுவை கொலை பண்ணான். நேரம் இல்லங்க, உங்க பணம் போயிட்டு இருக்கு. எங்கடா போகுது? நேரம் ராசிபுரத்துக்கு போயிட்டு இருக்கும். அம்மாஜி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்க தம்பிய கைக்கு வரட்டும், பாக்கலாம்.